ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்ல நல்ல போன் பார்க்கிறது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு. அந்த பர்டிகுலர் பிரச்சனையை இந்த போக்கோவோட M8 வந்து எந்த அளவுக்கு தீர்த்து வைக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்றத பார்த்தலாம். ஒன்ஸ் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பேக் கவர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம சில பேப்பர் ஒர்க்ஸோட சேர்த்து சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னும் கிடைச்சிரும். இதெல்லாம் ஓரமா வச்சோம்னா போக்கோவோட M8 கிடைச்சிரும். இதோட டிசைனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுல உங்களுக்கு 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து டைப் A to டைப் C கேபிளும் கிடைச்சிரும். இப்போ இதை ஓரமா வச்சுட்டு இந்த டிசைன் சைடில் ஹைலைட்டாக பார்க்குறோம்னா இங்கே உங்களுக்கு பேக்கில் இருக்கிற டிசைன் இருக்குல்ல, இது லாஸ்ட் இயரில் பார்த்த போக்கோவோட X7ஓட டிசைன் தான் சேமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா கலர்ஸில் கொஞ்சம் சில வேரியண்ட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வழக்கமாக பார்க்குற மாதிரி இந்த ஐஃபோனு மோட்டோலாம் எப்படி சேம் டிசைனை யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் பேட்டர்னை இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க போல். இதில் உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அரௌண்ட் 175 கிராம் வரலியமான வெயிட் தான் கிடையாது. இது இல்லாமல் பேக் மெட்டீரியல்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், சைடு ஃப்ரேமும் பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7க்கான ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். ஆனா இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டிக்கு IP69 இருக்கும்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் கிடையாது, IP66 கிடைக்கும். அதனால தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தா சோலி முடிஞ்சிரும். அதனால பார்த்து பாதுகாப்பா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வேற என்னப்பா ஹைலைட் இருக்குன்னு கேட்டா இங்க டிஸ்பிளே சைடு வரும்போது வளைவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் 2026 எத்தனை பேர் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது இல்லாமல் இந்த ஃபோனில் பாசிட்டிவாக பார்க்கும்போது 6.77 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் கலர்ஸ்லாம் நல்லா இருக்கு. பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போதும் இண்டோரில் டெஸ்ட் பண்ணும்போதும் அவுடோரில் டெஸ்ட் பண்ணும்போதும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹை பிரைட்னஸ் மோட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1000 நிட்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த பீக் பிரைட்னஸ் சொல்ற அந்த 3200 நிட்ஸ் எங்கேயுமே யூஸ் ஆகாது. காரணம் என்னன்னா இங்க உங்களுக்கு HDR கண்டென்ட்டை வாட்ச் பண்ற சப்போர்ட்டே கிடையாது. அப்புறம் எதுக்குங்க அந்த பீக் பிரைட்னஸ்னு எனக்கு சத்தியமா தெரியல. அடுத்தது இங்க டச் ரெஸ்பான்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைச்சிரும். ஆனா இது ரொம்ப அக்யூரேட்டா ஃபாஸ்டா இருக்கான்னு கேட்டா அக்யூரேட்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் ஃபேஸ் அன்லாக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வேலை செய்யுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபோன் மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வர எல்லா ஃபோனுமே நம்ம ஓனா தான் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம நம்மள்ட்ட என்னென்ன ஃபோன் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு சேலுக்கு அப்படின்றத கூகுள் ஷீட்ல அப்டேட் பண்ணிருக்கேன். இது இல்லாம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதுல இருந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இந்த போன்ல ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பெஞ்ச்மார்க் சைடு ரன் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 7.8 இருந்து 7.9 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங் வரும்போது எனக்கு அரௌண்ட் 90% வரலியமான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு புஷ் பண்றதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா ஆக்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்ப பேசிக்கான டாஸ்க்ல இருந்து ஒரு நார்மல் டாஸ்க்லாம் ரன் பண்ணும்போது ப்ராப்ளம் கிடையாது. ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்டட்டஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. மைக்ரோ லேக்ஸ் எல்லாம் அங்கங்க ஃபீல் ஆகுது. அப்புறம் இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது இந்த போன்ல எனக்கு 60 FPS வரலியமான கேமிங் சப்போர்ட் BGMல கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைனாலும் ஒரு அரை மணி நேரம் விளையாடுவோம்பான்னு கேட்டீங்கன்னா ஓகே. அடுத்தது இதோட ஹீட்டிங் லெவலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. மேஜரான ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இப்போதைக்கு இந்த போன்ல கிடையாது. பட் ஸ்டோரேஜ் சைடு வரும்போது எனக்கு LPDDR4X ரேமும் UFS 2.2 சப்போர்ட் கொடுத்தது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. UFS 3.1 இருந்திருந்தா சிறப்பா இருக்கும். இருந்தாலும் ஓகே, முதலுக்கு மோசம் கிடையாது. சில பேர் இன்னும் 13, 14 eMMC ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு நல்லா ஸ்பீடாகவே இருக்கு. அப்புறம் இதோட சாஃப்ட்வேர் சைடு வரும்போது Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன உருட்டிருக்காங்கன்னா Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. Android 16 கொடுத்துருந்து 4 வருஷம் இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மற்ற ஃபோன்ஸ் ஒரு சில ஃபோன்ஸ் இன்னுமே 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டு 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் தான் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த HyperOS 2 பற்றி பேசி பிரோஜனம் கிடையாது. இன்னும் கூடிய சீக்கிரம் HyperOS 3 சேர்த்து Android 16 அப்டேட்டும் வந்துடும். அப்போ இதை பற்றி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ரொம்பவே நிறையா இருக்குது. இருந்தாலும் ஒரு சில அப்ளிகேஷனை அவங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். இதுல இருந்து இதோட பேட்டரி சைடு வரும்போது 5520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரம்
4 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் 6 நிமிஷம் வரலுமான டைம் எடுத்துக்குது. இதுலேயே நார்மல் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 0 to 100% 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது. இதெல்லாம் வச்சு இதோட பேட்டரி டெஸ்ட் ரன் பண்ணும்போது 9 மணி நேரம் 18 நிமிஷம் வரலுமான SOT கிடைக்குது. அதாவது ஸ்கிரீன் ஆன் டைம். இந்த ஸ்கிரீன் ஆன் டைம் இந்த பேட்டரி சைஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த 7000 mAh 10,000 mAhலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் டவுன் சைடில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இந்த ஃபோனில் டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 300%க்கான வால்யூம் பூஸ்ட்னு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் ஓரம் தள்ளி பார்த்தாலும் ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன பிடிக்கலைன்னா இதில் கனெக்டிவிட்டி சைடில் 7 5G பேண்டோட சேர்த்து ப்ளூடூத்தோட 5.1 வைஃபைக்கான 5க்கான சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்குது. அது இன்னைக்கு இருக்கிற சினாரியோவுக்கு கண்டிப்பாக ஒரு டவுன் சைடாக ஃபீல் ஆகுது. இதோட சேர்த்து இதோட கேமரா சைடு வரும்போது பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரிலாம் ஃபீல் ஆகுது இல்லை. ஆனால் ஒரே ஒரு சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு OIS கிடையாது. இதில் எடுக்கிற ஃபோட்டோ சிறப்பாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் சிறப்பாக இல்லை. ஓரளவுக்கு ஓகேவான பிக்சர்ஸ் இது வழியாக கிடைக்கும். ஹியூமன் சப்ஜெக்ட்லையும் டீசென்டான அவுட்புட் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரண்ட் சைடு வரும்போது 20 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பிக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டால் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் டீட்டெயில்ஸ் ஆஸ்பெக்டில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓவராலாக போர்ட்ரேட் இமேஜஸ் பார்க்கறதுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வீடியோ சைடு வரும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 1080p 60 FPS சொல்லியமான சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி வைஸ் நீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே பேக் சைடில் வந்தோம்னா உங்களுக்கு 4K 30 FPS சொல்லியமான சப்போர்ட் இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஓகேவான ஃபுட்டேஜ் இது வழியாக கிடைக்கும். ஸோ ஓவராலாக இங்கே கேமரா கொஞ்சம் ஒரு சுமையாக தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததாக ஃபைனலாக பார்க்க போகிறது இதோட ப்ரைஸிங் தாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இப்போ 18,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 6GB 128GB வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு ஒரு 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வாங்க முடியும். இந்த ஃபோன் ரொம்ப நல்லா அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் கொடுக்கல. காரணம் என்னன்னா இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே LCD டிஸ்பிளே இருக்கிற ஃபோன்ஸ்லாம் 17,000 18,000 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் எனக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. பேட்டரி சைஸ் கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு ஒரு நல்ல பேட்டரி லைஃபை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. டுவெல் ஸ்பீக்கர் டீசெண்டாக இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம். கேமிங்க்கு கண்டிப்பாக செட் ஆகாது. கேமரா வைஸ் பார்க்கும்போதும் சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் கிடைக்காது. என்ன கேட்டால் கால் பண்ணுறதுக்கும் மீடியா சென்ட்ரிக்காகவும் டீசெண்டான ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் வரும்போது இதோட பிரைஸ் கம்மியாகுதா அதிகமாகுதான்றதை பொறுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் டிசைட் ஆகும். அதெல்லாம் மந்த் ஆன் மந்த் நம்ம கேட்டகரி வீடியோல கவர் பண்ணிருப்போம். அங்க பெஸ்ட் போனு வர்ஸ்ட் போனு இது எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.